இப்போது இன்றைக்கி நம்ம ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரூ. 1000யோடைய 6% ரூ. 60. ஸோ அந்த ரூ. 60 வந்து நமக்கு இன்றைக்கி வந்து டே 1ல் வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும் ட்ரேடிங் பண்ணும்போது. ஸோ 1000 + 60 1060 வரும். ஸோ அடுத்த நாள் டே 2ல் பார்த்திங்கன்னா அந்த ரூ. 6% எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ரூ. 64. ஸோ 1060 + ரூ. 64 வந்து ரூ. 1124 வந்து ஆட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த நாள் டே 3ல் வந்து அந்த 1124க்கு 6% ரூ. 67 1191. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அந்த ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் 6% மாறி 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 கூட்டு வட்டி முறையில் வந்து நமக்கு ட்ரேடிங் மூலமாக வந்து ஆட் ஆகிக்கிட்டே போகும். இதே மாதிரி டே 19 அதாவது ஒரு அமௌண்ட் நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு 90 நாளைக்கு இந்த கூட்டு வட்டி முறையில் நமக்கு ஆட் ஆகிட்டே போகும். அதில் மினிமம் நம்ம ரூ. 300 அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். காலையில் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நம்ம வித்ட்ராவல் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த 24 ஹவருக்குள்ளே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து அது கிரெடிட் ஆயிரும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்குமே இங்கே வந்து டேபிள் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த ஆப்பில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து இன்விடேஷன் லிங்க் கொடுத்துருக்கு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க, அதுக்கப்புறமா மெயில் ஐடி, அடுத்து பாஸ்வேர்டு வந்து ஒரு தடவை பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும், அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா பேமெண்ட் பாஸ்வேர்டு வந்து 3வதாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டை வந்து மறக்காமல் எதையாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து அந்த இன்விடேஷனுடைய கோடு இருக்கும், ஓகேங்களா? அந்த கோடை வந்து நம்ம அந்த கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அதில் வந்துடும். இல்லாட்டி கீழே இருக்க லிங்க்கில் அந்த என்ன கோடு போட்டிருக்கோமோ அந்த கோடை போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வந்துடும். ஸோ அடுத்ததாக வந்து உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் எப்பயும் போல் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரூ. 600 50,000 வரைக்குமே வந்து இதில் காட்டும், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இதில் ரூ. 1000 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரூ. 1000 செலக்ட் பண்ணுறோம். ரூ. 1000 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். கன்ஃபார்ம் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக அந்த பேமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கியூஆர் கோடு வந்து காட்டும், ஓகேங்களா? ஸ்டெப் 1ல் வந்து கியூஆர் கோட் இருக்கும். அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கீழே வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து அந்த யூபிஐ ஐடியை காப்பி பண்ணியும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ ஐடியை காப்பி பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண யூடிஆர் கோடு நீங்கள் ஃபோன்பே மூலமாகவோ ஜிபே மூலமாக இதில் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த யூடிஆர் கோடை வந்து நீங்கள் கீழே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து பேமெண்ட் ஆகிரும். பேமெண்ட் ஆகி உங்களுடைய மெயின் பேஜில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ஹோம் பேஜு, அதுக்கப்புறமா ரெக்கார்ட், குவான்டிஃபைன்னு இருக்கும். அந்த குவான்டிஃபை ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இப்போ ஏற்கனவே ரூ. 914 இருக்குது. டோட்டல் ரெவன்யூ வந்து ரூ. 74 வந்து இருக்குது. ஸோ மேலே இருக்க ஸ்டார்ட் குவான்டிஃபையிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்த உடனே ஆப்ஷனை கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 60 செகண்ட் வந்து இதில் வந்து டைம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த 60 செகண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ட்ரேடிங் ப்ராஃபிட் அப்படின்னு அமௌண்ட் வந்து அதில் வியூ ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட் வியூ ஆனோடனே மேலே அந்த பேஜை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வியூ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரூ. 914 இருந்துச்சு. இப்போ அதோட ரூ. 54.84 ஆட் ஆகி மொத்தம் வந்து ரூ. 969 ஸோ டோட்டல் இன்கம் பண்ணி பார்த்திங்கன்னா ரூ. 129 வந்து எனக்கு காட்டுது. ஸோ இதே மாதிரி 6% வந்து கண்டினியூஸாக ஆட் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடிங் ஆப் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஓன் ரிஸ்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு இதில் வந்து இன்கம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இந்த ட்ரேடிங் ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஓன் ரிஸ்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஸோ இதில் ப்ராஃபிட்டோ லாஸோ எதுவாக இருந்தாலும் இந்த சேனல் வந்து பொறுப்பெடுத்துக்காது. இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து இப்போ தான் நியூவாக வந்து லான்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால நல்லாவே வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம்.
ஸோ வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே இருக்க நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.